Hi, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Rahmanisha Cooking Channel. This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BuyMode ஷாப்பிங் ஆப்பில் அனைத்து விதமான பொருட்கள் இருக்குது. டெய்லி க்ரோசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், உமன்ஸ் ஆக்சசரிஸ், மென்ஸ் ஆக்சசரிஸ், கிட்ஸ் ஆக்சசரிஸ், கிச்சன் ஆக்சசரிஸ், பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், மொபைல் ஆக்சசரிஸ், கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், ட்ராவல் அண்ட் கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 4, தக்காளி 4, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் 5 பீஸ், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி இலை சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. நான் இன்றைக்கி 3/4 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்துருக்கிறேன். இது நாங்கள் வீட்டில் வளர்த்த கோழி, நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான தேங்காயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் தான் செய்கிறேன். எப்போவுமே நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் செஞ்சால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு பச்சை மிளகாய், மிளகு தூள்லாம் போடுறதால உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கிறேன். நாட்டுக்கோழி அடிக்கடி சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால் நான் உருளைக்கிழங்கு அப்புறமா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சதால் என்ன ஆயிடுச்சு, சுண்டிருச்சு. அதனால் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுட சுட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.